வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. நேத்திக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட தன்னுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இது அதிமுகவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும், அது பெரிய அளவுல பலன் குடுக்காமலேயே இருந்தது. பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது போயிட்டே தான் இருந்தது. ஸோ இங்கிருந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த மாதிரியான ஆட்கள் நகர்ந்து போயிட்டு இருந்தாங்களே தவிர, கட்சிகள் வந்து சேராமலேயே இருந்தது. ஸோ நேற்றைக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து இணைந்திருக்கிறாரு. இது உள்ளபடியே வட தமிழகத்திலயும் சரி, கொங்கு மண்டலத்திலயும் சரி ஒரு நல்ல பலனை அதிமுக, பாமக அலையன்ஸுக்கு கொடுக்கும். ஸோ பாமக 2 அணியா இருக்கிறாங்க. ஒன்று ராமதாஸ், இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ். இந்த நேரத்துல அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து திமுகவை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஸோ அவர் அதிமுக அலையன்ஸ்ல தான் போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. நேற்றைக்கு நடந்திருக்குது. ராமதாஸ் அவருடைய அணி வந்து திமுகவினுடைய திட்டங்களை ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணி அவர்கள் கூட்டங்கள்ல பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ அவர்கள் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போனார்கள்னா திருமாவளவன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 2 பேரையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி அந்த அலையன்ஸ்ல வச்சுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. அல்லது அவர் தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராமதாஸினுடைய அணி எந்த பக்கம் போனாலும் அவரால பெரிய அளவுல இந்த பக்கத்துல அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய அணிக்கு பெரிய அளவுல லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னா கட்சியும் சின்னமும் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்குது அப்படின்றதுனால ராமதாஸ் போகக்கூடிய அணி அப்படின்றது உத்தவ் தாக்கரே சிவசேனா போன மாதிரி கட்சியும் சின்னமும் இல்லாமல் களத்தில் இறங்கும் பொழுது அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. கட்சியினுடைய பெரும்பான்மையான நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஸோ அந்த ராமதாஸை இணைத்துக்கக்கூடிய அணி பெரிய அளவுல அவரால் லாபம் பெற முடியாது அப்படின்றத நம்முடைய பார்வையா இருக்குது. இன்னொரு பக்கத்துல காங்கிரஸ் தொடர்ந்து அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றத மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து KS அழகிரியில இருந்து பிரவீன் சக்கரவர்த்தியிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. லோக்சபா தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்க, அதனாலதான் வந்து மாணிக்கம் தாக்கூர் இந்த மாதிரி பேசுறாரு, அவர் MP ஆயிட்டார்ல அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி RS பாரதி சொல்றாரு. அதற்கு இவர் பதில் கொடுத்திருக்கிறாரு. லோக்சபா தேர்தலில் எப்படிங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு மாநிலத்துல வந்து கேட்க முடியும், சட்டமன்றத்துல தானே கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இவர் இந்த பக்கம் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. விஜயை பார்க்க வர்றவங்க எல்லாம் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, விஜய் ஒரு அரசியல்வாதியா பரிணமித்துட்டாரு. ஸோ விஜயை பார்க்க வர்றவங்க அவருக்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளராக தான் வர்றாங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல வரக்கூடிய 28ஆம் தேதி பிரதமர் மோடி அண்ட் ராகுல் காந்தி 2 பேருமே தமிழகம் வரவிருக்கிறாங்க. மோடி கன்னியாகுமரியில ஒரு பொதுக்கூட்டத்துல பேசவிருக்கிறாரு. ராகுல் காந்தியும் கட்சி சார்ந்த கிராம கூட்டம் சொல்லிட்டு அதுல பங்கேற்கிறதுக்காக வராரு. ஸோ பிரதமர் மோடி இங்க வரும் பொழுது அதிமுகவினுடைய அலையன்ஸ் அப்படின்றது ஒரு முழுமை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதற்குள்ள கூட்டணிக்குள்ள யார் யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அந்த வேலைகள் வேகம் எடுத்து நடக்கும். ஸோ பொங்கல் முடிஞ்ச உடனே மோடி பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல அந்த அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அந்த மேடையில இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களினுடைய வேலை நடந்துட்டு இருக்குது. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி தில்லி போயிருக்கிறாரு அமித்ஷாவை சந்தித்து பேசுறதுக்காக. ஸோ அரசியலுக்கெல்லாம் வேகம் எடுத்து சூடு பிடித்து போயிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கத்துல ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் அப்படின்றது தாமதமாயிட்டு இருக்குது. படம் ரிலீஸ் வந்துட்டு தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஸோ இப்படியா வந்துட்டு அரசியல் களம் சூடு பிடித்து போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. திமுக அலையன்ஸ்ல காங்கிரஸ் ஒருவேளை வெளில போனாங்க அப்படின்னா அதை ஈடுகட்டக்கூடிய வகையில தேமுதிகவை சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சேர்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேரை சேர்ப்பீங்க, எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் மார்க் இருக்குது. தேமுதிக அவர் அதிமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. திமுகவும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. ஸோ பொங்கல் அதற்கப்புறமா 20ஆம் தேதிக்குள்ள வந்துட்டு இந்த கட்சிகள் எந்த அலையன்ஸுக்குள்ள போவாங்க அப்படின்றது ஓரளவு ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஸ்டாலின் நினைத்தாருன்னா ராகுல் காந்தி கிட்ட ஒரு போனை போட்டு இவங்களெல்லாம் பேச சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அதையும் மீறி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராகுலினுடைய அனுமதியோட தான் பேசுறாங்க அப்படின்றதான் பார்க்க முடிகிறது. ஸோ காங்கிரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்களா, இல்ல போனா போகுது அப்படின்னு சொல்லி விடுறாங்களா? விட்டாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய லாஸா ஆகும் அப்படின்றதும் ஒரு பார்வையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த டிராமாஸை. தற்பொழுதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதிமுக +1 அப்படின்ற மாதிரி போறாங்க. திமுகல காங்கிரஸ் விலகுமா அப்படின்றதுனால அவர்கள் -1 அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் முந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.